எபிசோட் 1638 ரகசியங்களை விற்கும் வர்த்தகம். புனித துறவி வேதாவுடைய கூந்தலிழைக்கு 100 மில்லியன் புனித கற்கள் தருமாறு அருந்ததி கேட்டாள். 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழ்ந்த 9ஆம் நிலை ராஜதுறவியால் கூட 100 மில்லியன் புனித கற்களை கொடுக்க முடியாது. இந்த விலை ஒரு கிரகத்தை வாங்குவதற்கு போதுமான விலை. கபிலன் அமைதியாக இருந்தான். அருந்ததி அவனை பார்த்து சிரித்தாள். நீதானே விலையை கூற சொன்னாய், நானும் கூறிவிட்டேன். அதை உன்னால் வாங்க முடியவில்லை என்றாள். அது என் தவறா என்று கேட்டாள். அவளை பொறுத்தவரை காண்டவம் மற்றும் கானகம் இரண்டுமே அழியும் நிலைக்கு அருகில் இருந்த பலவீனமான உலகங்கள். அதனால் 100 மில்லியன் புனித கற்கள் என்பது அங்கிருந்து வந்த கபிலனால் நிச்சயமாக கொடுக்க முடியாத ஒரு மிக பெரிய விலை. அதை உணர்ந்த அருந்ததி கபிலனை பார்த்து, உன்னால் நான் சொன்ன விலையை கொடுக்க முடியாது என்று எனக்கும் தெரியும். அதனால் உனக்கு நான் ஒரு சலுகை தருகிறேன். உன்னிடம் இருக்கும் அந்த வெள்ளி புத்தகம், அது ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அதை என்னிடம் கொடுத்தால் நான் வேதாவின் பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்கின்றேன். இல்லை என்றால் தெய்வீக வசந்தத்தையாவது கூட என்று கூறினாள். கண்டிப்பாக கபிலன் மர்ம புத்தகத்தை தரவே மாட்டான் என்று அருந்ததிக்கும் தெரியும். அதனால் அவன் தெய்வீக வசந்தத்தை தான் தருவான் என்று அவள் ஆசையோடு காத்திருந்தாள். அதனால் அவள் மகிழ்ச்சியோடு கபிலனை பார்த்து, நான் ஒரு மிகப்பெரிய நாகரீகத்தின் பேரரசி. அதனால் கொடுத்த வார்த்தையை நான் என்றும் மீற மாட்டேன் என்று சிரித்தபடி கூறினாள். கபிலன் தலையசைத்தான். அவன் ஒரு சேமிப்பு பையை எடுத்து அவனுக்கு முன்னால் இருந்த கல்மேசையில் வைத்தான். அதை அருந்ததி பக்கம் தள்ளினான். அருந்ததி வேக வேகமாக சேமிப்பு பையை எடுத்து உள்ளே சோதனை செய்தாள். அவள் புன்னகை விரைவில் மறைந்தது. மாறாக அவளது முகம் அதிர்ச்சி அடைந்தது. அதனுள் தெய்வீக வசந்தம் இல்லை, மாறாக 100 மில்லியன் புனித கற்கள் இருந்தது. இது ஒரு மிகப்பெரிய செல்வமாக இருந்தாலும் இந்த பணம் அருந்ததிக்கு ஒரு பொருட்டே இல்லை. அவளிடம் பொக்கிஷங்களும் செல்வமும் ஏற்கனவே நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த உலகில் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத எண்ணற்ற பொக்கிஷங்கள் நிறைய இருக்கிறது. அதில் தெய்வீக வசந்தமும் ஒன்று. அதை அடைய வேண்டும் என்று அவள் வெறி கொண்டிருந்தாள். ஆனால் அதை கொடுக்காமல் கபிலன் புனித கற்களை கொடுத்து அவளை ஏமாற்றி விட்டாள். இதை அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் சேமிப்பு பையை இறுக பற்றிக் கொண்டு, நான் உன்னை குறைத்து மதிப்பிட்டு விட்டேன். நீ இவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருப்பாய் என்று நான் நினைக்கவில்லை என்று கோபத்தோடு கூறினாள். கருட பாதாரண்மனையை கைப்பற்றிய பிறகு கபிலன் 300 மில்லியன் புனித கற்களை பெற்றான். அதனால் அவன் ஒரே இரவில் செல்வந்தனாக மாறிவிட்டான். அதோடு புனித துறவி வேதாவின் நினைவு சின்ன